பலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான இந்த போரினுடைய மிக முக்கிய கட்டத்தை நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். இதனுடைய ஒரு செய்தி சுருக்கத்தை, சர்வதேச அளவிலான அந்த செய்தியினுடைய சுருக்கத்தை நாம் சில நிமிடங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். பலஸ்தீனத்தை தற்போது உலகத்தில் அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய கூட்டாளிகளான ஈரோப் மற்றும் நேட்டோ ஆதரவு நாடுகள் என்றெல்லாம் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளாக இருக்கும் யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் அங்கீகரித்திருப்பது சர்வதேச அளவில் பலஸ்தீனத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தையும், இனி பலஸ்தீன மக்களுக்கான விடுதலை என்ன ஆகும் என்பதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் பல நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் சூழலில் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது சர்வதேச நாடுகள் மத்தியில் இதுவரை இல்லாத ஒரு புதிய அரசியல் நிகழ்வை சர்வதேச நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தும் வண்ணம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவிலே கடந்த சில ஆண்டுகளாகவே போர் தொடர்ந்திருந்தாலும் இப்போது நிலைமை அங்கு கடந்த நாட்களை விட, கடந்த மாதங்கள், ஆண்டுகளை விட மிக மோசமாக இருக்கிறது. வறுமை தொடர்கிறது. எல்லா விதமான கட்டடங்களும் பாதுகாப்புக்கு இல்லை என 90 விழுக்காடு கட்டடங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் அந்த கட்டட குவியல்களில் குழந்தைகள் வாழ்வது கூட பாதுகாப்பற்ற நிலையை இஸ்ரேல் ஒரு மனித தர்மத்திற்கு விரோதமாக நடத்தி வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு காசாவை விட்டு வெளியேறி வருவதையும் காண முடிகின்றது. இந்த சூழ்நிலையில் பலஸ்தீனத்தை தனிநாடாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் அங்கீகரித்துள்ளன. பிரான்ஸ் உள்பட பல நாடுகள் விரைவில் இந்த அங்கீகாரத்தை வழங்குவதற்கு தயாராகி இருக்கிறது. ஆனால் இந்த நடவடிக்கை ஹமாஸ் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் எனவும், ஒரு பயங்கரவாத தேசத்திற்கான உலகில் வேறெந்த நாடும் நாங்கள் அமைக்க முடியாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு மிக கடுமையாக எச்சரிக்கின்றார். அமெரிக்காவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பலஸ்தீனம் என்பது அதே நேரம் இல்லாத ஒரு நாடு, அதாவது உலக அளவில் பலஸ்தீன நாட்டிற்காக குறிப்பிடத்தக்க அங்கீகாரம் உண்டு. பல நாடுகளில் பாலஸ்தீன தூதரகங்கள் இயங்குகின்றன. ஒலிம்பிக் போன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளிலும் கூட பலஸ்தீனம் சார்பில் வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலுடனான மோதல் காரணமாக பலஸ்தீனத்திற்கு முறையான அங்கீகரிக்கப்பட்ட எல்லை வரம்புகள் இல்லை, தலைநகரம் இல்லை, மிலிட்ரியும் கூட இல்லை. 1990களில் அமைதி ஒப்பந்தங்களுக்கு பிறகு பலஸ்தீன நிர்வாகம் உருவாக்கப்பட்ட போதிலும் வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை பகுதியை இன்று கூட இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்து ஆக்கிரமித்து வருவதால் அதனுடைய நிலப்பரப்புகளையும் மக்களையும் பலஸ்தீன நிர்வாகத்தால் கட்டுப்படுத்த முடியாத கடுமையான சிக்கல்களுக்கு மத்தியில் பலஸ்தீனத்தின் மற்றொரு பகுதியாக கருதப்படும் காசாவில் இஸ்ரேல் இப்போது மனித விரோத பட்டினி போர்களையும் நடத்தி வருகிறது. பலஸ்தீனத்தின் இந்த நிலை காரணமாக அதனை தனிநாடாக அங்கீகரிப்பதென்பது பெரும்பாலும் ஒரு அடையாளப்பூர்வமான நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் அங்கீகரித்தவுடன் போர் நின்றுவிடும் என்றோ, நாளை பலஸ்தீன மக்கள் தனித்துவமாக ஆகிவிடுவார்கள் என்றோ நம்புவதற்கு இங்கே இடமில்லை. அப்படி என்றால் இந்த பலஸ்தீனம் ஏன் உருவாக வேண்டும் என்பதையும் நாம் இந்த கட்டுரையிலே பார்க்க போகிறோம். பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்பதை காட்டும் ஒரு வலுவான தார்மீக மற்றும் அரசியல் நிலைப்பாடுதான் அமெரிக்காவின் ராஜ்ய கூட்டாளிகளான இங்கிலாந்து, அமெரிக்காவினுடைய மிக முக்கிய வலுவான நண்பர்களான பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவின் இந்த அங்கீகாரம். ஆனால் இது களத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது. எனினும் இந்த அடையாள அங்கீகாரம் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் இனி சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேற்றப்பட்டு வருகின்ற சூழ்நிலையிலும் கூட இதற்கு இஸ்ரேலின் போர் நடவடிக்கை தான் காரணமாக தற்போது வரை அமைந்திருந்தாலும் வருங்காலத்தில் சுதந்திர பலஸ்தீனம் உருவாவதை தடுப்பது என்பது ஒரு பெரும் கேள்வியாக அமையும் என்கின்றார்கள் சர்வதேச பார்வையாளர்களும் இராணுவ முகாமையாளர்கள் மற்றும்
உலகத்தில் இன்றைக்கு கூட உலக அரசியலை கவனிக்கும் ஆய்வாளர்கள் பலரும். இந்த காசா போர் பகுதியில் வாழும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன மக்கள் பெரும் துயரத்தை தினம் 2 வருடம் நெருங்கி வரும் இந்த நூற்றுக்கணக்கான உயிர்கள், 65,000ற்கு மேற்பட்ட உயிர்கள் வரைபடப்படுத்தப்பட்டாலும் லட்சத்தை தாண்டியிருக்கும் என்றும் 1,50,000ற்கு மேற்பட்டவர்கள் வாழ தகுதியற்றவர்களாக ஊனமுற்றவர்களாக மாறி வருவது நாகரிக உலகின் கொடுமையான ஒரு சம்பவம். நாட்டில் பலர் தங்களை வீடுகளை இழந்து சொந்த நாட்டில் அகதிகளாக வெளியேற்றப்பட்டாலும் சொந்த நாட்டில் அவர்கள் வாழ்வதற்கான இடமே இல்லை. ஏன், பாதுகாப்பாக அவர்கள் எங்கும் தங்கியிருக்க முடியவில்லை. உறவுகளை இழந்து, குழந்தைகளை இழந்து, கணவன், சகோதரன், சகோதரி, தாய், தந்தை எல்லோரையும் அனாதைகளாக்கப்பட்ட பின்பும் கூட இஸ்ரேல் இந்த அநியாய தர்மத்தை செய்து வருவது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் இன்றைக்கு பிரான்ஸ், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் நாளை பிரான்ஸ் உள்பட ஒவ்வொரு நாட்டின் அடையாளம் எதிர்ப்பிற்கு காரணமாக அமைந்தது. இஸ்ரேலுடைய இந்த திட்டமிட்ட வெளியேற்றத்திற்கு பின்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் பலஸ்தீனத்தை தனிநாடாக இங்கிலாந்து அறிவித்துள்ளது. இதனால் பலஸ்தீன மக்கள் மீது அடக்குமுறை முடிவுக்கு வரும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. பலஸ்தீன மக்கள் மீது நிகழ்ந்து வரும் இந்த தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள்தான் என சர்வதேச சமூகங்கள் குற்றம் சாட்டும் அதே வேளையில் இஸ்ரேல் திட்டமிட்ட முறையில், அதாவது ஜெனசைட், எத்னிக் கிளென்சிங் என்று சொல்வதை போன்று பரிசீலித்து வந்து ஊக்கமூட்டும் அமெரிக்காவும் அதன் கொள்கை சித்தாந்த பாலிசியும், தற்போது அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கும் டொனால்ட் ட்ரம்பும் இவர்தான் இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருப்பதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாக இருக்கிறது. முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலஸ்தீன பிரச்சினையை தன் அரசியல் நோக்கங்களாக பயன்படுத்தியதாக பலர் அவர் ஆட்சியை விட்டு இறங்கிய போது 2020க்கு பின்பு விமர்சித்தார்கள். கடந்த ஆண்டு அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். தற்போது முன்னாள் அதிபராக அவர் இருந்தபோது 2017இல் உலகின் எந்த ஒரு கவனத்தையும் பெறாமல் சர்ச்சைக்குரிய மேற்கு கரையில் இருக்கும் ஜெருசலத்தை இஸ்ரேலின் தலைநகராக அவர் மாற்றியது அவருடைய வெறுப்பும் அவருடைய சித்தாந்த பிடித்தமும் இஸ்ரேலுக்கான வலுவான ஆதரவையும் அப்போது காட்டிய அதே டொனால்ட் ட்ரம்ப் தற்போதும் பில்லியன் கணக்கான டாலர்களை கொடுத்து ஊக்கமுட்டி ஆக்கம் செய்து வருவதே இந்த பிரச்சனைகளுக்கு மிகுவான காரணம். இந்த சூழ்நிலையில் பலஸ்தீன மக்களுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்திருப்பது இங்கிலாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் தாண்டி இது ஒரு அதிகாரப்பூர்வமாக தனிநாடாக தற்போது அறிவித்திருப்பதுதான் உலக வரலாற்றில் மிக முக்கியமாக ஒரு துணியாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 நாடுகள் அங்கீகரித்திருப்பது ஒரு முக்கிய படி. இஸ்ரேல் அரசாங்கம் இந்த முடிவை கடுமையாக எதிர்த்திருப்பது மட்டுமல்ல, இன்று காலை இங்கிலாந்தில் பலஸ்தீனத்தினுடைய அதாவது இந்த ஆதரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலிய இங்கிலாந்தினுடைய தூதர் இது பயங்கரவாத நடவடிக்கையை உருவாக்குவதற்கு, பயங்கர நாடு உருவாக்குவதற்கு இங்கிலாந்து ஆதரவளித்ததாக தனது கடும் கோட்பாட்டு கொள்கையை பதிவு செய்திருக்கிறார். பலஸ்தீன மக்களுக்கான பெருகி வரும் சர்வதேச நாடுகளின் ஒரு அங்கீகாரம் அதிகரித்து 150ஐ தாண்டி 157 என்ற அளவிலே அது இன்னும் சென்று கொண்டே இருக்கின்றது. பலஸ்தீனம் என குறிப்பிடப்பட்ட பகுதியை 1922 முதல் 1948 வரை பிரிட்டன் ஆட்சி செய்து 1948இல் இஸ்ரேல் வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்டு ஏராளமான மக்கள் இந்த புண்ணிய மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இஸ்ரேலுக்கு இணையாக ஒரு பலஸ்தீன நாட்டை உருவாக்கும் முயற்சி பல்வேறு காரணங்களால் தொடர் தோல்வியை சந்தித்தன. இப்போது ஐநா சபையின் உள்ள 193 உறுப்பு நாடுகளில் மொத்தம் 75% நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன. ஐநா சபையிலும் பலஸ்தீன நிரந்தர பார்வையாளர்கள் நாடு என்று அழைக்கப்படும் பெர்மனன்ட் அப்சர்வர் ஸ்டேட் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. அதாவது ஐநா சபையின் நிகழ்வுகளில் பலஸ்தீனம் கலந்து கொள்ளலாம், ஆனால் வாக்களிக்கும் உரிமையில்லை என்பதே இதன் பொருளாகும்.
இப்போது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ள நிலையில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளில் 4 நாடுகள் ஏற்கனவே ஆதரிப்பை பெற்றுள்ளதாக இப்போது அடையாளப்படுத்தப்படும். அந்த 5 நேட்டோ அதாவது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தும் நாடுகளில் அமெரிக்காவை தவிர ரஷ்யா, சீனா மற்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற அனைத்து நாடுகளும் ஆதரித்த நிலையில் அமெரிக்கா மற்றும் தனித்து விடப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டை மிக மோசமான பார்வையை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. 1988 சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டது. அமெரிக்கா இதுவரை பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கவில்லை. கடந்த காலங்களில் பல அமெரிக்க அதிபர்கள் பலஸ்தீன நாடு உருவாக ஆதரவு தெரிவித்தார்கள். இரட்டை நாடு உருவாக்கப்படுவதே ஒரு தீர்வாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலஸ்தீனத்தை கடுமையாக எதிர்க்கிறார். இஸ்ரேலை முழுமையாக ஆதரிக்கிறார். மேலும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் நாடுகளையும் கூட ட்ரம்ப் எச்சரிக்கை செய்வது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகள் காசாவை அங்கீகரித்துள்ளது. தார்மீக ரீதியாகவும் ஜியோபொலிட்டிக்கல் புவிசார் அரசியல் ரீதியாகவும் இது ஒரு முக்கியமான ஒன்று. ஆனால் களத்தில் குறிப்பாக காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் இது ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வராது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். இந்த பின்னடைவின் காரணமாக இதை நன்கு உணர்ந்து கொண்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டால் தங்கள் இருப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும், பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை நன்கு உணர்ந்தார். அதற்கு காரணம் அவருடைய அரசியல் பின்னடைவே இதற்கு முக்கிய காரணம். இந்த போர் மனித உரிமைகள் மற்றும் அதன் உரிமை மீட்பு ஆகிய 2 தரப்புக்கும் இடையான மாபெரும் நிகழ்வு என்பதில் சந்தேகமில்லை. இந்த போர் நிறுத்தம் ஏதாவது வகையில் வரும்போது இஸ்ரேல் அரசும் அதன் மக்களும் உலகின் பல பகுதிகளில் இருந்து நிச்சயமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகமாக நிச்சயமாக மாறப்போவதும் அதன் வரலாற்றில் நீண்டகால துன்பத்தை அவர்கள் அடையப் போகிறார்கள் என்பதும் திண்ணம். பெஞ்சமின் நெத்தானியாகு என்ற சர்வாதிகார ஆட்சி ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் உரிமைகளை புறக்கணித்து பல லட்சக்கணக்கான மக்களை நியாய உரிமைகளுக்காக போரிடுவர்களையும் பயங்கரவாதிகள் என்று அழைப்பது இது நிதர்சனமான உண்மையா அல்லது கற்பனைக்கு அப்பாற்பட்ட பொய்யின் வடிவமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த நிலப்பரப்பின் ஒரு தேசிய இனத்தை முற்றிலுமாக அழிக்க முயன்று பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்களை என்ற வரலாற்று இருட்டு பக்கங்களை தனதாக்கி கொண்ட யூத சமூகம் ஒருபோதும் எந்த நிலையிலும் வெற்றி பெறப் போவதில்லை என்பதுதான் உலகின் அனைவர்களின் பார்வையாகவும் திண்ணமாகவும் இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை. வரலாற்று பக்கங்கள் இதற்கு நாளை சாட்சியாகும். இது உலகிற்கு புதிய செய்தியை பறைசாட்டி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதுதான் இந்த செய்தியின் பார்வையாக இருக்கிறது.